ஆந்திராவின் காக்கிநாடா துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மோண்டா புயல் தீவிரமடைந்த நிலையில் காக்கிநாடா துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து காக்கிநாடா கடற்பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோண்டா புயல் காரணமாக காக்கிநாடாவில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. மோண்டா புயல் காரணமாக காக்கிநாடாவில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மலைப்பாதை சாலைகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. புயல் காரணமாக பலத்த காற்று வீசுவதால் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன. காக்கிநாடா அருகே இரவுக்குள் தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளதால் பலத்த மழை பெய்து வருகிறது. ஆந்திராவின் காக்கிநாடா துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். காக்கிநாடா துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த மோண்டா புயல் காரணமாக தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று இரவு காக்கிநாடா மசிலிப்பட்டினம் இடையே இந்த மோண்டா புயல் கரையை கடக்கும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து காக்கிநாடா, விசாகப்பட்டினம், விஜயநகரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருகிறது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய நிலையில் காக்கிநாடாவில் உள்ள பல இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை. மலைப்பாதைகளில் மண் சரிவும் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் கடலோர பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நாளை மறுநாள் வரை மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அனைவரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லூர் முதல் ஸ்ரீகாக்குளம் வரை இந்த மழையானது இருக்கும் என்றும், குறிப்பாக பிரகாசம் மாவட்டத்திலிருந்து பிரகாசம், விஜயநகரம், என்டிஆர் மாவட்டம், காக்கிநாடா, மசிலிப்பட்டினம் ஆகிய இடங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.